கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் நீங்கள் நிச்சயதி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. இன்றைக்கு நாம எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லா தீமை நின்றும் அவர் என்னை விடுவிப்பார். அவர் என் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவர் என்னை சுகப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு சமாதானத்தை அருளச் செய்வார் என எல்லாவற்றையும் உரிமையோடு கேட்டு பெற்றுக் கொள்ளுகிற நாம என்றைக்காகிலும் அவர் பிரியப்படுகிற வழியிலே அவர் விரும்புகிறதை செய்கிறோமா? அப்படி நாம நடக்கலைனாலும் நாம கேட்டா கொடுக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, ஒருவன் ஒரு குதிரையை பாரம் ஏற்றுகிற வண்டியிலே பூட்டி அதிகப்படியான பாரத்தை ஏற்றி அந்த குதிரையை இழுக்கச் செய்வானா? அந்த ஒரு குதிரையாலே இழுக்க முடியவில்லை என்றாலும் கூட மிகவும் கடினப்பட்டு இழுக்குமா? அப்படி இழுக்க முடியாமல் போனால் அந்த குதிரையை தான் வைத்திருக்கிற சாட்டையால் மிகவும் மோசமாக அடித்து காயப்படுத்தி இழுக்கும்படி செய்வானா? இப்படி தினம் செய்து அந்த குதிரையிடம் தான் நினைக்கிற வேலையை தான் விரும்புகிற வகையிலே பெற்றுக்கொள்வானா? வேலை முடிந்த பிறகு அந்த குதிரைக்கு சரியாக தீவனமும் அதன் காயத்துக்கு மருந்து கூட போட மாட்டானா? ஆனாலும் அந்த குதிரை காயத்தோடு வலியோடு பாரம் ஏற்றப்பட்ட வண்டியை இழுத்து செல்லுமா? இப்படி அந்த குதிரையை கடினப்படுத்தி காயப்படுத்தி தான் விரும்பினதை பெற்றுக்கொள்வானா? கடைசியாய் அந்த குதிரை இறந்து போனதாம். அந்த குதிரையினிடத்திலே தான் விரும்பினதை மட்டுமே பெற்றுக்கொண்டான். அதற்கு விருப்பமானதை, அதற்கு தேவையானதை அவன் கொடுக்காமல் போய்விட்டான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எப்படி அந்த குதிரை தனக்கு பிரியமானதை அந்த மனிதன் செய்யவில்லை என்றாலும் கூட உடைத்து கொடுத்ததோ, இன்றைக்கு நாமும் கூட துன்மார்க்கனாய் திரிந்தாலும் கூட நாம் கேட்டதை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் கொடுப்பதை நிறுத்தினால் நமக்கு மரணம் நிச்சயம். துன்மார்க்கன் மரிப்பது அவருக்கு பிரியமில்லை. அவன் மனம் திரும்பி பாவ வழிகளை விட்டு பிழைத்து வாழவே அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற உண்மையை உணர்ந்து மனம் திரும்பி பிழைத்து வாழ அவர் வழி நடப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று அறிந்து கொண்ட நாங்கள் அவர் எதற்காக கொடுக்கிறார் என்கிற கிறிஸ்துவின் உள்ளத்தின் வாஞ்சையை அறிந்து கொள்ள அதன்படி நடக்க நீர் எங்களை வழிநடத்தும். ஆமென்.